நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 100 கோடியில் நடைபெற்று வரும் தூண்டில் முன்வளைவு கட்டுமான பணியில் தொய்வு ஏற்பட்டதாக கூறி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். அப்பகுதி மீனவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அவர்களிடம் அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்களா? என்ன தகவல்? நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்துல கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு 100 கோடி ரூபாய் மதிப்புல தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டது. அதன்படி அந்த பகுதியில் அந்த தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகம் கட்டுமான பணி என்பது நடைபெற்று வந்தது. இந்த சூழல்ல கடந்த 5 மாத காலமாக அங்கு நடைபெற்று வரும் அந்த மீன்பிடி துறைமுகம் என்பது பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களை வெகு தொலைவுக்கு கொண்டு சென்று விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி தான் இன்றைக்கு வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் மீனவர்கள் கடலில் கருப்பு கொடியுடன் இறங்கி போராட்டம் நடத்தினர். இதற்காக அந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலம் கடற்கரைக்கு வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட முனைந்தனர். அப்போது மீனவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து கடலில் கருப்பு கொடி ஏந்தி வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக இந்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவுடன் கூடிய அந்த மீன்பிடி துறைமுக பணியை உடனடியாக துவங்கிட வேண்டும். அதே போல தமிழக அரசு மீதமுள்ள நிதியை உடனடியாக விடுவிக்காததை கண்டித்தும் இந்த கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து மீனவ கிராமத்தில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல வேதாரண்யம் தாசில்தாரும் உடனடியாக இந்த பணிகளுக்கு தமிழக அரசிடம் வந்து உங்களுக்கு அந்த தேவையான நிதியை பெற்று இந்த பணிகள் முடுக்கிவிடப்படும் என தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்து வருகிறது. மீனவர்கள் தற்போதும் இந்த போராட்டத்தை நீடித்து வருகின்றனர் அந்த பகுதியில். இதனால் வந்து வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்தில் வந்து தொடர்ந்து பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.